வணக்கம். கடைசியாக ஒரு வழியாக காங்கிரஸ், திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சில பேர் ரொம்ப புல்லரிச்சு போகிறாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தபாகவோட காங்கிரஸ் போகுங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை பிடிச்சு பாருங்கன்னு பிஜேபி கிட்ட சவால் விட்டவர், எப்படி தபாக கூடவோ மற்ற கட்சி கூட கூட்டணிக்கு போவாங்கன்னு இவங்கெல்லாம் அரசியல் விமர்சகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சுருக்கு. அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தோற்கடிக்கத்தான் அவங்க முயற்சி செய்வாங்களே தவிர, வாக்கு சேகரிப்பும் கருத்து கணிப்பில் இருக்கிற விஜய் கிட்ட போய் அவங்க நிற்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு தேர்தலாவது ஜெயிச்சு வாக்கு சேகரிப்பை உறுதிப்படுத்தினா தான் அவங்க உறுதியாக போய் இப்போ இந்த அரசியல் கட்சி நிற்பாங்க. மற்றபடி யாருமே போக மாட்டாங்க. அதை விட்டுட்டு அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டோட சீட்டு அவங்களுக்கு எம்பி சீட்டில் தான் முக்கியமே தவிர, அவங்களால எம்பி சீட்டில் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஆதரவோட 40 சீட்டு எந்த மாநிலமும் ஒரு தேசிய கட்சிக்கு கொத்தா போய் கொடுக்காது. அப்படி இருக்கப்போ அந்த 40 சீட்டை இழக்கிறதுக்கு ராகுல் காந்தி எப்போவுமே தயாராகவே இருக்க மாட்டார். மாநிலங்களில் அவரால் சீட்டு வாங்க முடியாதுன்னு எப்போவோ அவருக்கு தெரியும். அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கிடையாது, எந்த காலத்துலேயும் திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நன்றி.